அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, இன்னைக்கு நாம கொடுக்கக்கூடிய ஜோதிடம் சார்ந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீப காலமாகவே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்கள குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த 90களுக்கு அப்புறம் 85ல இருந்துன்னு சொல்லலாமே. 85ல இருந்து பிறந்த ஒரு குழந்தைகளுக்கு திருமணம்ங்கிறது 2000 வரைக்கும், 85 டு 2000 வரைக்கும் வச்சுக்கலாம். இதுல திருமண விஷயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இந்த 85 டு ஒரு 95க்குள்ள கல்யாணம் பண்ணவங்கள நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நிறைய கான்ட்ரவர்சிகள், கருத்து வேறுபாடுகள், அல்லது அந்த இடத்துல நிறைய ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது மூணுமே ஒரே வார்த்தை தான் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல அவங்களுக்குள்ள தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துல இங்கே பிரச்சனைகள்ங்கிறது வருது. இது ஏன் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், விட்டு கொடுத்து போறதா வாழ்க்கை. இதுல யாரு விட்டு கொடுத்து போறோம், யாரு விட்டு கொடுக்காம போயிருக்கிறோம் அப்படிங்கிறது அங்கேதான் ஜாதகம்ங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த ஜாதகம் எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதகருடைய, அதாவது பெண்ணுனா ஆண், ஆணுனா பெண், அவங்களுடைய அந்த 7ஆம் பாவம் எப்படி வேலை செய்யுது அதை பொறுத்து தான் இருக்கும். 7ஆம் பாவம் சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் வரும். அந்த இடத்துல அந்த கிரகம் எது வருதோ அதனுடைய பலம் பலவீனத்தை பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய லைஃப் பார்ட்னருங்கிறது அமையும். ஃபர்ஸ்ட் அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது 2 பேரும் இன்னைக்கு காலத்துல வேலைக்கு போறது அல்லது அவங்க பொருளாதாரத்துக்காக தொடர்ந்து வெளியில ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலைக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக வெளியில போகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த வெளியில போகக்கூடிய அந்த இடத்துல வந்த உடனே நீ வேலை செய்ய, நான் வேலை செய்யணுங்கிற மாதிரி அங்க பாகுபாடு, பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க. இது கூட ஒரு காரணமாக மாறியது. அப்ப இந்த 7ஆம் பாவம் வீக்கா இருந்துச்சுன்னா, வீக்னா எப்படின்னா, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த அமைப்புல 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் அஸ்தங்கம் அடையக்கூடாது, அடுத்தது நீசம் அடையக்கூடாது, அடுத்தது எந்த விதத்திலும் ராகுகேதுவுடன் தொடர்புங்கிறது வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்குள்ள தான் இந்த நான் சொன்ன இந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல், அது விவாகரத்து வரைக்கும் இல்ல வேற மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இது இந்த 85 டு 95 வரைக்கும் பிறக்கக்கூடிய, அதாவது அந்த வயசுல கல்யாண வயசுல இருக்கக்கூடிய இந்த 10 வருஷம் நிறைய பேர் இந்த மாதிரியான பிரச்சனைக்காக தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. அப்ப அவங்களுக்காக இந்த இடத்துல அடுத்து அதே நிமிஷம் கட் பண்ணிக்கலாம், அப்படி ஸ்டாப் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல எந்த மாதிரியான உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அமைவாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருமணம்ங்கிற ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபடுறப்போ நல்ல விதமா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஸ்மூத்தா போகும், அல்லது அனுசரிச்சு போகக்கூடிய அந்த ஒரு மனோபாவம் வந்துடும். ஜாதகம்ங்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நமக்கு இன்னைக்கு நம்மளை எப்படி அதனுடைய பாதையில பயணமாகணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் மட்டுமோ இல்லைய, வேற எந்த விதத்திலையும் உங்களால அதுல இருந்து வெளியில வர்றதுங்கிறது முடியாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல ஜென்ரலா எல்லாருக்கும் பாக்குற மாதிரி 10 பொருத்தம், இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரியான வெறும் தோஷங்களுக்கு அந்த தோஷ கிரகங்களே அதே மாதிரி இருந்தாதான் அது பரிகாரம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஜெனரல் கான்செப்ட்ல இருந்து தயவு செஞ்சு வெளியில வாங்க. வெளியில வந்தாதான் உண்மையான ஜோதிடமும் புலப்படும், உங்க வாழ்க்கையும் புலப்படும். இது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது. அதனால இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து நட்புடன் பயணிகள் கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.